உங்களுடைய கோபம் என்ன தெரியுமா செய்யும்? உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். நியாயமான கோபம் தான். மோசே கோபப்பட்டது என்ன தப்புன்னு பார்க்கலாம் நீங்க. ஆனா அவன் கோபப்பட்டது நியாயமா இருந்தாலும் அவனுடைய கோபத்தோட விளைவில் என்ன தெரியுமா பண்ணா? அவன் கையில இருந்த கற்பலகை உடைத்தான். அவனுக்கு முன்னாடி இருந்த கண்மலையை அடித்தான். நீங்க நம்முடைய வாழ்க்கையில வருகிற கோபங்கள் ஏன் ஆசீர்வாதத்தை தடுக்குது தெரியுமா? அந்த கோபத்தினால் எடுக்கிற முடிவுகள், கோபத்தினால் நாம் செய்கிற செய்கைகள், கோபத்தினால் நம் வசனத்தை உடைத்து வசனத்துக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், கோபத்தினால் எடுக்கிற முடிவு, கோபத்தினால் செய்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுத்துருது. கோபப்பட்டது நியாயமா இருக்கலாம், ஆனா அந்த கோபத்தினால அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். எத்தனையோ பேர் உனக்கு பின்னாடி வந்தவளா போயிட்டான், உனக்கு பின்னாடி வந்தவளா அதை அடைகிறான், உனக்கு பின்னாடி வந்த எத்தனையோ பேருக்கு அது கிடைக்குது. உன் வாழ்க்கையில இன்னும் நீ போராடி கொண்டிருப்பது காரணம் உன்னுடைய முன் கோபம், கோப சுபாவம். கோபத்தினால பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பை நீ இழந்து கொண்டிருப்பீங்கன்னா இந்த காலவேளை ஆண்டவர் சொல்றாரு, அதை மாற்றிக்கோ. நீங்க அதை சேஞ்ச் பண்ணாம, அந்த தடையை நீங்க உடைக்காம, அதை நீங்க சரிப்படுத்தாம அந்த பாலும் தேனும் ஓடுகிற காணா நீங்க பார்க்க முடியாது.